இஸ்ரவேல் தேசத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு முறை அவர் பயணப்பட்டு போகிறார். அவரை சுற்றிலும் திரளான மக்கள் கூட்டமாக அவரோடு வருகிறார்கள். திடீரென்று ஒரு இடத்துல ஆண்டவர் நிற்கிறார். பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு பக்கத்தில் போகிறார். அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. சகைவே, நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மக்களெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவன் கீழே இறங்கி ஆண்டவர் இயேசுவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்கே நெருக்கமாக இருக்கிற ஒரு கூட்டத்தை விட்டு இயேசு கிறிஸ்து தூரமாய் போகிறார். இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. அவரை சுற்றிலும் திரளான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு அப்படியே தூரமா போகிறாரு. தூரமா இருக்கிற மரத்து மேல இருக்கிற ஒரு மனுஷன் பக்கத்துல போறாரு, நெருங்கி போகிறாரு. நீங்க யோசிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை விட்டு தூரம் போகிறாரா, அல்லது தூரமா இருக்கிற உங்களை நோக்கி நெருங்கி வருகிறாரா என்பதை நீங்க யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல நெருக்கமா இருந்து நம்மளை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆனா அவருக்கு நம்ம தூரமா இருந்தாலும் தேவன் நம்மை நெருங்கி வர வேண்டும். ஆமென். கைகளோர் தலையிலா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை நெருங்கி வர வேண்டும். நாம் அவரை நெருங்கி போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்மளை நெருங்க விடாதபடிக்கு இந்த உலகம் தடை போட்டுக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து நடுவில் போய் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் ஏராளமான மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சகையு குள்ளமானபடினால் ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் ஆண்டவரிடத்துல நெருங்குவதற்கு அவனுக்கு தடையா இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள், இன்னைக்கு இருக்கிற மக்கள் நம்மளை இயேசுவினிடத்துல நெருங்க விட மாட்டாங்க. நீங்க மற்ற காரியங்கள்ல நெருங்குங்களே, உங்களை உற்சாகப்படுத்துவாங்க, உங்களை தூக்கி விடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியத்துல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க நெருங்கி வர விரும்பினீங்கன்னா உங்களை பெற்றெடுத்த தாயோ, உங்களை பெற்றெடுத்த தகப்பனோ, உங்களோடு பிறந்த உடன் பிறப்புகளோ கண்டிப்பா விட மாட்டாங்க. அதுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவரை நெருங்க முடியாததுதான், ஆனா அவர் நம்மிடத்துல நெருங்கி வர முடியுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகைவ நெருங்கினது மாதிரி நம்மளையும் அவர் நெருங்கி வர வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். தேவன் நம்மளை விட்டு தூரம் போகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. ஆனா நம்ம தூரமா இருந்தாலும் நம்ம இடத்துல அவர் நெருங்கி வரணும். நம்மளை தூரமா வச்சிருக்கிற மக்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல நெருங்கி வரணும். நம்ம இடத்துல நெருங்கி வந்து நம்முடைய பேர் சொல்லி கூப்பிடுறத மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை நேசிக்கணும், நம்மளை கனப்படுத்தணும். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை நெருங்கி வரும் பொழுது 2 காரியங்கள் நம்மளை நெருங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வருகிறதுனால அவர் சும்மா வருகிறார் என்று நம்ம நினைக்க கூடாது. அவர் மூலமா, அவரோடு கூட அவரை பின்பற்றி வருகிற அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் மனதில் வைக்க வேண்டும். இந்த சகையினுடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறார். இந்த சகையு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு சந்தோஷமா அழைத்து கொண்டு போகிறான். வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மற்ற மக்களை பார்த்து சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை நெருங்கி வரும் பொழுது 2 காரியங்கள் நம்மளை நெருங்கி வருகிறது. ஒன்று ரட்சிப்பு, சால்வேஷன். இன்னொன்று பிளெஸிங், ஆசீர்வாதம். அதுவும் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, ஆசீர்வாதம் சகையினுடைய வீட்டுக்கு வந்தது. அதுபோல ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்தது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மளை நெருங்கி வரும் பொழுது ரட்சிப்பும் வருகிறது, ஆசீர்வாதமும் வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வரும்பொழுது என்னென்ன வருகிறது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ரட்சிப்பு வருகிறது, இன்னொரு புறம் என்னது, ஆசீர்வாதம் வருகிறது. வாசிங்களேன் அந்த வேத வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 19:9. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மளை நெருங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில 2 ஆசீர்வாதங்கள் நெருங்கி வருகிறது. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வர வேண்டும், நம்மளை நெருங்கி வர வேண்டும். அதுவும் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதாவது வீடு வரைக்கும் அவருடைய நெருக்கம் இருக்க வேண்டும். இயேசு சகைவை பார்த்து சொல்றார், உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று. ஆண்டவருடைய நெருக்கம் நம்முடைய வீடு வரைக்கும் வர வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிறார். இந்த சகையினுடைய வீட்டில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். சகையினுடைய வீட்டில் அவன் பெட்ரூம்ல ஆண்டவர் இயேசு படுத்திருப்பார். அவனுடைய பெட்ஷீட், அவனுடைய தலையான, அவனுடைய வீட்டில் இருக்கிற தண்ணீரை குடித்திருப்பார். அவன் கொடுத்த உணவை உட்கொண்டிருப்பார். அவனுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்திருப்பார். அந்த இரவு அங்கே தங்கி இருந்திருப்பார். குறிப்பா நான் சொல்றேங்க, சகையினுடைய வீட்டை இயேசு கிறிஸ்து தங்கி தேவனுடைய வீடா மாத்திட்டாரு. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்தா வேதம் சொல்லுகிறது, உங்க வீடு யாருடைய வீடாய் மாறிவிடும்? தேவனுடைய வீடாய் மாறிவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல நெருங்கி, அதுவும் உன் வீடு வரைக்கும் நெருங்கி உன்னுடைய வீட்டை அவருடைய வீடா மாற வேண்டும் என்று, அவருடைய வீடா மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு வரைக்கும் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இயேசு கிறிஸ்து இடத்துல நெருங்கி வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக உங்களுடைய இல்லம் வரைக்கும் வருவார் ஆண்டவர். உங்களோடு கூட தங்கி உங்களுடைய வீடை அவருடைய வீடாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். தேவனுடைய வீடாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல நெருங்கி வரும் பொழுது 2 ஆசீர்வாதம் நெருங்கி வருகிறது. ஒன்று ரட்சிப்பு,
இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன தம்பி? ரட்சிப்பு அப்படின்னா என்ன? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், பக்கத்தில் ஒன்று கேளுங்களேன். ரட்சிப்பு அப்படின்னா என்ன? பின்னாடி உள்ளவங்க சகோதரிகள் சொல்லுங்களேன், ரட்சிப்பு அப்படின்னா என்ன? எத்தனையோ பூக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மல்லிகை பூ பார்த்திருப்பீர்கள், கனகாம்பரம் பூ பார்த்திருப்பீர்கள், இப்படி நிறைய பூக்கள் பார்த்திருப்பீர்கள். ரட்சிப்பை பார்த்திருக்கிறீர்களா? ரட்சிப்பு எப்படி இருக்கும்? அந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த பூ அது வாசனை கொடுக்கும், ஆனா இந்த ரட்சிப்பு நம்மளை வாசனை கொடுக்க செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை என்ன செய்யும்? நம்மளையே வாசனை கொடுக்க செய்யும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ செய்யும். அதுதான் என்னது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதாவது தேவன் தான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. சொல்லுங்களேன் சத்தமாக, தேவன். சத்தமா சொல்லுங்களேன், தேவன் தான் இழந்து போனத, தன்னுடையதை இழந்து போனத திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? தம்பி, தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? பக்கத்துல கேளுங்களேன், தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? சொல்லுங்க. நான் நேத்து கூட சொன்னேன், அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை தரோம் அப்படி சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் பைபிள்ல இருந்த பரீட்சை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் கூட பாஸ் பண்ணி வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பைபிளில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொல்லுங்க, கூமுட்டைகளா இருக்கிறாங்க. தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. தேவன் எதை இழந்தார்? எங்கே இழந்தார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்திருந்தார். ஏதேன் அப்படின்னா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில தேவன் அவங்கள வச்சிருந்தார். தேவன் அவர்களோடு கூட உறவாடினார், சஞ்சரித்தார். அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில எந்த பிரிவும் இல்லை. ஆனா பிசாசு இந்த மனிதர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்த அந்த கனியை புடுங்கி சாப்பிட வைத்து அவர்களை பாவி ஆக்கி ஏதேனை விட்டு, அந்த மகிழ்ச்சியை விட்டு வெளியேற்றினான் பிசாசு. தேவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தொலைச்சது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தொலைச்சது போல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய மனுக்குலத்தை தான் படைத்த தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார். ஆனா இந்த இழந்து போனதைத்தான் 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வரைக்கும் தேடி 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 கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நாம் எல்லாம் தேவனால் தேடப்பட்டவர்கள், தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம் தேவனோடு இருக்கிறோம். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? கைத்தட்டி வர மாட்டேங்குது பாருங்களேன். ஆமென். தேவன் நம்மளை தான் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரிடத்துல வச்சிருக்கிறார். தேவன் தான் இழந்து போனதை அவர் திரும்ப பெற்றுக்கொள்றது தான் ரட்சிப்பு. அதான் சகையை பார்த்து சொல்றார், நான் இழந்து போனதுப்பா, ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதுக்கு தானே வந்தேன், நான் அதுக்கு தானே மனுஷனா பிறந்தேன் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை ஆண்டவர் சகைவை ரட்சித்தது மாதிரி
சகைவை தேடினது மாதிரி நிறைய மக்களை தேடுகிறார். நம்மளையும் தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். ரட்சிப்பு அப்படின்னா நாம் மனுக்குலம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்றதுதான் ரட்சிப்பு. தேவன் தான் இழந்து போனதை பெற்றுக்கொள்றதுதான் ரட்சிப்பு. மனுக்குலம் தான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்றதுதான் ரட்சிப்பு. மனுக்குலம் எதை இழந்து போனது? மனிதன் எதை இழந்து போனான்? அதிகாரத்தை இழந்து போனான், அடிமையாகி போனான். ஆண்டவர் அவனை முத படைக்கும் பொழுது இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி சொல்லிதான் தேவன் படைத்தார். அவனுக்கு கீழ்ப்படாதது ஒன்றுமே இல்லை. காற்று, கடல், மலைகள், மிருகங்கள் எல்லாமே அவனுக்கு கீழே தான். ஆனா பாவத்தில் விழுந்ததுனால அதிகாரத்தை இழந்து போனா இன்றைக்கு மதுபானத்துக்கு கூட, இச்சைகளுக்கு கூட அடிமையாய் கிடக்கிறான் மனுஷன். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ரட்சிப்புனா என்ன தெரியுமா? நீ இழந்து போனது ஏதேன், நீ இழந்து போனது மகிழ்ச்சி, நீ இழந்து போனது அதிகாரம், நீ இழந்து போனது தேவன், கடவுள், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வார்த்தை. நீ இழந்து போனது சாத்தான் மேல அதிகாரம், சாத்தான நீ முறியடிக்கிறது. இதெல்லாம் நீ இழந்து போனது. இதெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்றது தான் ரட்சிப்பு. இதெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்றது தான் ரட்சிப்பு. இதெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்றதா ரட்சிப்பு. தம்பி, நீ சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறது ரட்சிப்பு இல்லை. நீ மதுபானத்துக்கு அடிமையா இருப்பது ரட்சிப்பு அல்ல. நீ பாவத்தின் மேல அதிகாரம் செலுத்துறது தான் ரட்சிப்பு. நீ பிசாசு மேல அதிகாரம் செலுத்துறது தான் ரட்சிப்பு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா அப்புறப்படுத்திட்டு பாவம் நம்மளை விட்டு போன உடனே நம்முடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரும். அதுதான் ஏதேன். வியாதியில நீங்க கண்ணீரோட கவலையோட காணப்படுவீங்க. நீங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. வியாதி போன உடனே சுகம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். அதான் ரட்சிப்பு, அதான் ஏதேன். அதாவது நம்ம இழந்து போன ஏதேனுக்குள்ள கர்த்தர் நம்மளை திரும்ப கொண்டு வருகிறதாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு ஆண்டவர் சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் அவரிடத்துல நம்மளையும், நம்மிடத்துல அவருடையவைகளையும், அவரையும் ஆண்டவர் கொண்டு வந்தது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து உங்களை நெருங்கி வரும் பொழுது உங்களிடத்துல நெருங்கி வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீங்க இதை விட்டு தூரம் போகும் பொழுது இதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போயிருது. ரட்சிப்பு உங்களை விட்டு போயிருது. பாவம் உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. துக்கம் வந்து விடுகிறது, கண்ணீர் வந்து விடுகிறது, வியாதி வந்து விடுகிறது. அதே போல நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்கி வரும் பொழுது, ஆண்டவர் உங்களிடத்துல நெருங்கி வரும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. ஆமென். இன்னொரு காரியத்தை நான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அதாவது ஆபிரகாமனுடைய குமாரனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் மேலையும் உங்களுடையவைகள் மேலையும் வரும். தேவன் உங்களிடத்துல நெருங்கி வரும் பொழுது. ஆபிரகாமனுடைய குமாரன் யாரு? ஆபிரகாமனுடைய குமாரன் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஈசாக்குக்கு. ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகிய மகாபெரியவனானான்.
அதுதான் ஆபிரகாமினுடைய குமாரனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல நெருங்கி வரும் பொழுது நீங்க ஆபிரகாமினுடைய குமாரனாக மாறிடுறீங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்தது மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடையவைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்க விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறாரு. உங்க சரீரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அதை ஆசீர்வதித்து அதிலிருந்து 100 மடங்கு பலன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் ஆசீர்வாதம் உங்களுடையவைகள் மேல வரலனா தேவன் உங்களுக்கு தூரமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஏசப்பா நெருங்கி வந்து 100 மடங்கு ஈசாக்கு மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. நீங்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? 2 கைகளை ஊத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பிரதர், உங்க தொழிலை மாற்ற வேண்டியதில்லை, உங்களை மாத்துங்க, 100 மடங்கு வரும். உங்க தொழிலை மாற்ற வேண்டியதில்லை, அதே தொழிலை செய்யுங்க. பெலிஸ்திய தேசத்துல பஞ்சகாலத்துல ஈசாக்கு விதை விதைச்சான். கர்த்தர் 100 மடங்கு கொடுத்தார். அதாவது விதைக்கிறவனை வச்சு தான் ஆசீர்வாதம், விதைய வச்சு அல்ல. 100 மடங்கு பலன்னா என்ன தெரியுமாங்க? அதாவது அவன் விதைச்ச ஒவ்வொரு விதையிலையும் பலன். ஒன்று கூட மக்கி போகல, எறும்பு தூக்கிட்டு போகல, பறவை தூக்கிட்டு போகல, எல்லாமே முளைச்சது. அவன் விதைச்ச அத்தனையும் முளைச்சது, அத்தனையும் பலன் கொடுத்தது. அதான் என்ன பலன்? 100 மடங்கு. நீங்க ஈசாக்கா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க விதைக்கிறது பலன் கொடுக்கும். ஏன்னா நீங்க யாருடைய குமாரன்? சொல்லுங்க பிரதர். ஆபிரகாமினுடைய குமாரன். நீங்க ஆபிரகாமினுடைய குமாரனாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல நெருங்கி வர வேண்டும். ஆமென். கைகளை தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு தூரம் போறாருன்னு வச்சுங்களேன், உங்களை விட்டு கிளம்புறாருன்னு வச்சுங்களேன், ஆசீர்வாதம் உங்களை விட்டு கிளம்பிடும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்க இடத்துல நெருங்கி வராருன்னு வச்சுங்களேன், ஆசீர்வாதம் உங்களை நெருங்கி வந்துடும். கண்டிப்பா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். 100 மடங்கு பலன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க கடன்காரங்களா இருக்க மாட்டீங்க, விருத்தி அடைவீங்க, ஐஸ்வர்யவனா இருப்பீங்க, சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளா இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் காசு பணம் இருந்தா தானே பெரிய ஆளா நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கின் ஆசீர்வாதம், உன் சந்ததி பெருகி இருக்கும். உன் சந்ததி பெருகி இருக்கும். பிள்ளை இல்லாத தன்மைகள் இருக்காது, திருமணமாகாத தன்மைகள் இருக்காது. திருமணமான பின்பு அதனதன் காலத்துல கர்த்தர் கனியை கொடுக்க செய்வார். உன் சந்ததி இல்லாம இருக்காது, உன் சந்ததி பெருகி இருக்கும். உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். ஏன்னா நீ ஆபிரகாமின் சந்ததி. இங்க கர்த்தர் தெளிவா சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். சொல்லுங்களேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததிய, சத்தமா சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க, உங்க சந்ததிய ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்,
பெருகி இருக்கும் உங்க சந்ததி. அதுதாங்க ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். முதல்ல பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதிப்பாரு, நம்ம விதைக்கிறத தேவன் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் நமக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? அதாவது இந்த ரெண்டு கண்கள் மாதிரி, இந்த ரெண்டு கண்கள் மாதிரி. ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், இன்னொரு பக்கம் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் பணத்தை சம்பாதிச்சிடுறாங்க, கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை உத்து நோக்கி பார்க்கும் பொழுது குழந்தை இல்லை, வாரிசு இல்லை. பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருக்காது, சொத்து இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இந்த ஆசீர்வாதத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது. இதை யார் தான் தர முடியும்? தேவன் தான் தர முடியும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகி இருக்கும்னு. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெருக செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல நெருங்க நெருங்க நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. பொருளாதாரத்தில் பெருகுவீங்க, சந்ததிகள் பெருகும். நான் சொல்றதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது தேவன் நம்மளை நெருங்கும் பொழுது ரட்சிப்பு நெருங்கும், ஆசீர்வாதங்கள் நெருங்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டுலையும் குறைவு இருக்கு அப்படின்னா நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில வியாதி இருக்கலாம், நீங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, அதுதான் காரணம். ஆனால் நீங்கள் தேவனிடத்துல நெருங்கி வாருங்கள். நீங்க நெருங்க முடியாது தேவனிடத்துல, அவர் உங்களை நெருங்கி வருவார். எத்தனை பேர் தேவனிடத்துல நெருங்கி வர விரும்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி காமிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களிடத்துல நெருங்கி வர விரும்புகிறார். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் நெருங்கும் மனிதன். தேவன் நெருங்கும் மனிதன். இந்த சகையுவ தேவன் நெருங்கி போனதுக்கு காரணம் என்ன? உங்களையும் தேவன் நெருங்கி வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அவரின் தேவை என்ன என்பதை இந்த சகையினுடைய வாழ்க்கையை வைத்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு 4 காரியங்களை நான் உங்களிடத்துல சொல்றேன். ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. நீங்க தேவனுக்கு சமீபமா இருக்கிறேன் என்று தூரமா இருக்கலாம். உங்களை பார்த்து தான் பேசுறாரு. தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தூரமா இருக்குது அப்படின்னா, நீங்க சர்ச்சுக்கு வர்றவங்களா இருக்கலாம், நீங்க பைபிளை கையில வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நீங்க விசுவாசி என்கிற பேருடையவங்களா இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் வச்சு நீங்க தேவன் உங்களிடத்துல தேவன் நெருங்கி இருக்கிறார் என்று நாம் நினைக்க தோன்றாது. தேவன் உங்களிடத்துல நெருங்கி இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. தேவனுடைய ரட்சிப்பு உங்களிடத்துல நெருங்கி இருக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். தேவன் உங்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். தேவன் உங்களை கையில் எடுத்திருக்க வேண்டும். தேவன் உங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனையும் தேவன் தருகிற சந்தோஷத்தையும் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவே இருக்கக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம், இப்படி தேவன் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஆனந்த களிப்போடு வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையிலேயே நம்ம எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும்.
ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வாரணும். நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் தொனிக்கும். இங்கே நம்முடைய புலம்பலை சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் செய்த அதிசயங்களையும் நாம் ருசித்தவர்களாக ஆலயத்துக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோடு வரணும், சந்தோஷத்தோடு வரணும். அந்த அளவிற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மகிழ பண்ணியிருக்க வேண்டும். அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. இங்கே தேவன் நம்மளை கொண்டு வரக்கூடிய பிரதான நோக்கம் என்னன்னா, நம்மளை மகிழ பண்ணும்படியாக. அல்லேலூயா. ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் நடத்திட்டு ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் சமாரியா பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்த மக்களுக்குள்ள இருந்த அசுத்தாவிகள்லாம் வெளியேறும், சப்பானிகள்லாம் நடப்பாங்க, திமிர்வாதக்காரர்கள்லாம் சுகமாவாங்க. அங்கே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த பட்டணத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று. அப்போ நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது, நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பது பேய்களும் நோய்களும் தான் என்று நான் சொன்னேன். அடுத்து நான் மக்களிடத்தில் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படி நான் கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது எல்லாருடைய கைகளுமே சந்தோஷம் இருக்கிறது என்று உயர்த்தப்படலை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நான் கேட்ட பொழுது கைகளை உயர்த்துகிறார்கள். என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவுக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு தூரமாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, இயேசு நம்மளை நெருங்கி இருக்கிறார் என்பதனுடைய ஃபஸ்ட்டு அடையாளமே என்னன்னா மகிழ்ச்சி தாங்க. நம்மெல்லாம் பொய்யா பொய்யா பாடுறோம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து தூதிக்கிறோம், ஒப்பாரி வச்சுக்கிட்டு கண்ணீர் ஒடிச்சிட்டு. அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கி பாடணும். என் இருதயம் நல் விசேஷத்தினாலே பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், உனக்கு புது புது பாட்டு வரணும். உன் இருதயம் பொங்க பொங்க பொங்க, உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடைய, உன் நாவல இருந்து புது புது பாட்டு வரணும். நீங்க எத்தனை பேருடைய வாயில பாட்டு வருகிறது? என் வாயில இருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றவங்க கையை ஒத்தி காமிங்களே. நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது நான் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என் நாவல பாட்டு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றவங்க கையை ஒத்தி காமிங்களே. நிறைய பேருடைய வாயில ஒப்பாரி தான் வந்துகிட்டு இருக்கும். அப்படிதானே? புலம்பல், ஐயோ ஐயோ ஐயோ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுநாதர் உங்க அருகில இருந்தா புலம்பலுக்கு அங்கே இடம் இருக்காது, ஒப்பாரிக்கு அங்கே இடம் இருக்காது. அங்கே ஆனந்தமும் அங்கே மகிழ்ச்சியும் தான் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல 2 கைகளை தட்டி. தேவன் நம்மளை நெருங்க வேண்டும். சகைவை நெருங்கினது போல தேவன் நம்மளை நெருங்க வேண்டும். யாரை தேவன் நெருங்குகிறார்? இருதயத்திலே தேவனை யார் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் நெருங்குவார். வெறும் வாயில, வெறும் சரீரத்துல நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உன் இருதயத்துல ஆண்டவரோடு நெருக்கம் இல்லாம ஆண்டவருக்கு நீங்க தூரமா இருப்பீங்கன்னா உங்களிடத்துல தேவன் நெருங்க மாட்டாரு, உங்களை விட்டு தூரம் போயிருவாரு. யாரு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல போயிருவாரு. இயேசு கிறிஸ்து சுத்திலும் நிறைய மனிதர்கள் நெருக்கமா இருந்தாங்க, ஆனா சரீரத்துல நெருங்கி இருந்தாங்க.
இயேசுவை தொடர தூரத்துல இருந்தாங்க. ஆனா சகையு ஆண்டவருக்கு தூரமா இருந்தான், உயரத்துல இருந்தான், மரத்து மேல இருந்தான். பிரதர் எங்க இருந்தான்? மரத்து மேல இருந்தான், தூரமா தான் இருந்தான். ஆனா அவனுடைய இருதயம் தூரமா இல்ல, அவனுடைய இருதயத்துல தூரம் இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இயேசு எப்பொழுது இந்த வழியாய் வருவார், இயேசு எப்படிப்பட்டவரோ, அவருடைய பேச்சு எப்படிப்பட்டது, அவருடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய மனதுல அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருந்தான். இருதயத்துல அவனுடைய வாழ்க்கை இருதயத்தின் அளவுல இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாய் இருந்தது. ஆனா இன்றைக்கு இருக்கிற மக்கள் சரீரத்துல சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, சரீரத்துல தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, ஆனா இருதயத்துல தூரமா இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களுடைய இருதயம் தேவனை நெருங்கி இருக்கிறதா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்க இருதயத்தின் அளவுல தேவனை நெருங்கி இருக்கிறீங்களா? பரிசேயர்கள் வேத பாரகர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். வாசித்து பார்ப்பீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. பரிசேயர்கள் பைபிளை போதிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க, கையில பைபிள், வாயில இயேசு துதி ஆண்டவர் அப்படின்னு. ஆனா இருதயம் எங்க இருந்துச்சு சொல்லுங்க? தூரமா இருந்துச்சு. இருதயம் எங்க இருந்துச்சு? தூரமா இருந்துச்சு. நான் ஆராதனையில உணர்ந்தேன், இங்க இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்களுடைய இருதயம் தூரமா இருக்கு. ஆனா சரீரம் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. சரீரம் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த தம்பிகளுடைய இருதயம் எங்க இருக்கு? இருதயம் எங்க இருக்கு? அது உனக்குள்ளதான் இருக்கு. ஆனா எங்க இருக்கு? தூரமா இருக்கு. உங்களுடைய இருதயம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறதா? ஆண்டவரை தியானிக்கிறதா? உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு சமீபமா இருந்துச்சுன்னா நீங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. உங்களை சுற்றுப்புறத்துல யாரு தடை பண்ணாலும் அதை தாண்டிடுவீங்க. உங்களுடைய காரியமே தடையா இருந்தாலும் அதையும் தாண்டிடுவீங்க. அது உங்களை மேற்கொள்ளும், அதுக்கு நீங்க அடிமையா இருப்பீங்க, அது உங்களை ஆளும். அந்த விருப்பம், அந்த ஆசை உங்களை ஆளும். இந்த சகை ரொம்ப குள்ளம்னா நம்மள மாதிரி குள்ளம் கிடையாது, பிறவிலே குள்ளமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குள்ளம். அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்துல போவதற்கும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கும் அவனுடைய சரீரம் தடை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆயக்காரன், இவன் வரி வசூல் பண்றவன், இவனுக்கு யாரையுமே பிடிக்காது. ஏன்னா வரி வசூல் பண்றவங்க ரொம்ப கொடுமையானவங்களா நடந்துக்குருவாங்க. ரோம அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அவங்க ஒரு காசு வரி கேட்டாங்கன்னா ஜனங்களிடத்துல 3 காசு 4 காசு வாங்கி 1 காசு அங்க செலுத்திட்டு 3 காசை வச்சுக்கிடுவாங்க. வரி கொடுக்கலன்னா ரொம்ப கொடூரமா நடந்துக்கிடுவாங்க. சட்டி பூட்டி பானையெல்லாம் தூக்கி எறிவாங்க, வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி. அதனால ஜனங்கள் இவங்களை சபிப்பாங்க, ஜனங்களுக்கு இவங்களை பிடிக்காது. அதனால இவன் ஜனக்கூட்டத்துக்குள்ள போனாலும் இவனை மிதிச்சே கூட கொன்றுவானுங்க. தடை. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த இருதயத்தின் நெருக்கம் அந்த தடைகளை தாண்டினதே. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி மேல உட்கார்ந்து காத்திருந்தானே, அவரை முழுமையா பார்க்கணும், அவரை பார்த்தே ஆகணும். அவரை பார்ப்பதற்கு வழி இல்லாட்டாலும், அவரை பார்ப்பதற்கு சூழ்நிலைகள் இல்லாட்டாலும் நாம் பார்த்து ஆகணும். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஆசை, அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து மேல ஒரு நெருக்கம் இருதயத்தின் அளவுல இருந்தது. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மேல ஒரு இருதயத்தின் அளவுல நெருக்கம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த சாக்கு பக்கம் சொல்ல மாட்டீங்க. ஆராதனை 10 மணிக்குன்னா 10 மணிக்கே வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
சாதாரண சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு கடினமா இருக்கிறது. ஆனா ஒரு சினிமா தியேட்டருக்கு போவதற்கு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போவதற்கு, ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு ஆர்வம். இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழா வச்சு டான்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியப்படுத்திடுவாங்க. ரோட்டில் அப்படியே நடந்து போவாங்க, அப்படியே அப்படியே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் சர்ச்சுக்குன்னா இந்த திருவிழாவில் தேரை கட்டி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். வரமாட்டேன். இது எதை காமிக்குது தெரியுமா? இருதயத்தின் அளவில் நீ தேவனை நெருங்கல. தேவனை இருதயத்தின் அளவில் விரும்பாத, தேவனை இருதயத்தின் அளவில் நெருங்காத உன்னை எப்படி அவர் உன் பக்கத்தில் வந்து சகைவை இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும்னு உன் வீட்டுக்கு வருவாரு? உன் வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? இதுவரைக்கும் இருதயத்தின் அளவில் நீ வெறுத்ததினால தானே ஒரு விளையாட்டை விரும்புகிற, மற்ற காரியத்தை விரும்புகிற. ஆனால் என்னைக்காவது கர்த்தருடைய சமூகத்தை இருதயத்தின் அளவில் விரும்பி இருக்கியா? இயேசு கிறிஸ்துவ இருதயத்தின் அளவில் விரும்பி இருக்கிறியா? இந்த உலகத்தில் நீ எதை விரும்பினாலும் கடைசியில் அதில் வெட்கம் காணப்படும், அதில் தோல்வி காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தில் நீ தீவிரமாக இருந்து அது உனக்கு சப்புன்னு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக நீ ஆர்வம் கொண்டு, நீ வெறி கொண்டு அவர்கிட்ட வந்துட்டு போனீன்னா போகும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உன் வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இவ்வளவுதானே அவங்க கை தட்டு. நான் சொல்றது சரித்திர பூர்வமான உண்மை. சகோதரியே, சகோதரியே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. கண்ணத்துல கையை வச்சிருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. சரித்திர பூர்வமான உண்மை. நீ ஆண்டவரை இருதயத்தின் அளவில் நேசி. உன் கனவுல கூட இயேசு கிறிஸ்து வரணும். உன் நினைவில் எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கணும். அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய ராட்சி எப்படி இருக்கும், அவருடைய பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நெருங்கு. நீ யார்கிட்டயாவது பேசுறன்னு வச்சுக்கோங்க, பேச்சுல கூட இயேசு கிறிஸ்து பத்தி பேசு. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். உன்னுடைய இருதயத்தின் நெருக்கம் அப்படியெல்லாம் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரு. சரீரத்தில் நெருங்கிறவனை விட்டு தூரம் போயிடுவாரு. இருதயத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒன்னை தேடி வந்துடுவாரு. ஏன்னா தாகம் உள்ளவன் மேலே தான் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேலே தான் ஆறுகளை ஊற்றுவார். ஓ, கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நான் உணர்றேங்க, நான் உண்மையை சொல்றேங்க. இங்க இருக்கிற அநேகர்ல சொற்ப ஜனங்கள் தாங்க இருதயத்தின் அளவில் நெருக்கமா இருக்கிற ஜனம். ஆனா பெரும்பான்மையான ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, இவங்களுடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இவங்களை நான் ஆசீர்வதிக்க முடியல, இவங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க முடியல, இவங்க வியாபாரத்தை நான் ஆசீர்வதிக்க முடியல, இவங்களுக்கு சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடியல, இவங்க கண்ணீர் மாற மாட்டேங்குது, இவங்க வியாதி மாற மாட்டேங்குது. ஏன்னா மற்றதுல எல்லாம் நெருக்கம் இருக்குது, ஆனா என்னிடத்துல நெருக்கம் இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சகைவை மாதிரி நெருங்குவீங்களா? ஒரு குள்ளன் தேவனை தன்னிடத்துல வர வச்சானே, ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லப்படுகிற அந்த சகையு இயேசுவை தன்னிடத்துல வர வச்சானே, இயேசுவை பேரை சொல்லி கூப்பிட வச்சானே, அன்பினால, நெருக்கத்தினால. ஏன் உங்களால உங்க வீட்டுக்கு தேவனை வர வைக்க முடியாதா? மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களை இந்த தெய்வம் கனப்படுத்துற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறாதா? உங்க வாழ்க்கை அப்படி மாற்ற முடியாதா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ நினைச்சீனா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உன் வீட்டுக்கு கொண்டு வர முடியும், உன் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். என் நாமத்தை பிரசவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா உன் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உன் வீடை தேவனுடைய வீடா மாற்ற முடியும். உன் வீட்டை ஆபிரகாமினுடைய வீடா மாற்ற முடியும். உன் வீட்டை ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாற்ற முடியும். நம்பினா நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உண்மை நாங்க இருதயத்தின் அளவில் நெருங்கின ஆண்டவரே, சரீரத்தின் அளவில் அல்லப்பா, இருதயத்தின் அளவில் உங்களோடு நாங்க நெருங்கி இருக்கணும் ஆண்டவரே.
சும்மா பேருக்காக கிறிஸ்தவங்களா வாழக்கூடாதுப்பா. நான் அந்த சபைக்கு போறேன், அந்த சபை விசுவாசி, நாங்க தாய் சபை, இது எங்க தாய் சபை, அதெல்லாம் பொருட்டு இல்லை. இருதயம் நெருங்கி இருக்கா? ஹார்ட், உன் இருதயத்துல எசப்ப நெருக்கமா இருக்கிறாரா? இருதயத்தின் அளவில் நெருங்கி இருக்கிறியா? அவர் உனக்கு தூரம் இல்லை, உன் பக்கத்துல தான் இருப்பாரு. நீ எங்க போனாலும் வந்துருவாரு. நீ மரத்து மேல உட்காந்தாலும் பார்த்துருவாரு. உன் பேரை சொல்லி கூப்பிடுவார், சகையு இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணும்னு சொல்லுவார். நீ கூட்டிட்டு போவ. உன் வீடு தேவனுடைய வீடு, பெத்தேல். பெத்தேல். ஆமென். இரண்டாவது லூக்கா 19:2 வாசிங்களா வேகமாக. ஆயக்காரருக்கு தலைவனும், ஆயக்காரருக்கு தலைவனும், ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு, ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. இவன் அறிமுகம் செய்யும் பொழுது வேதம் எப்படி அறிமுகம் செய்கிறது? எப்படி அறிமுகம் செய்கிறது? தலைவன். அதாவது அந்த தேசத்துல வரி வசூல் பண்றாங்கல்ல ஆயக்காரர்கள், அவங்க எல்லாருக்குமே தலைவன். தலைவன். இப்ப நம்ம ஊர்ல தலைவரா இருக்கிறாங்கன்னா அவங்களிடத்துல என்ன பார்க்க முடியாது? அரசியல் கட்சியிலையோ அல்லது ஊழியக்காரங்க மத்தியிலையோ அல்லது சமுதாயத்திலையோ ஒருத்தவங்க தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி பார்க்க முடியாதுன்னா தனிமையாக பார்க்க முடியாது. சிஸ்டர், தனிமையாக பார்க்க முடியாது. 2 பேராக இருப்பாங்க அல்லது 3 பேராக இருப்பாங்க. ஒரு தலைவராக இருந்தாங்கன்னா ஒரு கேங் இருக்கு அவங்களுக்கு, அவங்க பக்கத்தில் கூடயே இருக்கும். காரில் தான் வருவாங்க, முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு. ஆனா சகையுவின் இடத்துல அப்படி இல்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஒரு மனுஷன் இருந்தான். சகை எனக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன? மனிதர்களுடைய இருதயத்தில் அவன் இல்ல. மனிதர்கள் இவனை விரும்பல, மனிதர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளல, மனிதர்கள் இவனை நேசிக்கல. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவங்க என்ன வெறுத்துட்டாங்க, இவங்க என்ன வெறுத்துட்டாங்க, அவங்க என்ன கைவிட்டுட்டாங்க, இவங்க என்ன கைவிட்டுட்டாங்க, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்க பக்கத்துல நெருக்கமா வரப்போறாரு. அதனுடைய அடையாளம் தான் இது. அல்லேலூயா. உன் கூட நிறைய கேங் இருக்குதா? நீ ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கியா? உன்னை சுத்தில நிறைய பேர் இருக்காங்களா? ஆண்டவர் உனக்கு தூரமா போறாருன்னு அர்த்தம். ஆனா உன் பக்கத்துல ஒருவேளை வரமாட்டேங்கிறானா? ஒரு காரணமுமே இல்லாம உன்னை விட்டு ஓடுறாங்களா? இயேசு கிறிஸ்து உன்னை நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க மனுஷரை பிரியப்படுத்தி இருக்க மாட்டீங்க. நீங்க மனுஷருக்கு பிரியமா இருந்திருக்க மாட்டீங்க. தேவனுக்கு பிரியமா இருந்திருப்பீங்க. தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சிருப்பீங்க. தேவனுக்கு பயந்து வாழணும்னு அர்ப்பணிச்சிருப்பீங்க. மனுஷர்களுடைய பாவங்களுக்கும் மனுஷர்களுடைய குற்றங்களுக்கும் ஒத்து போயிருக்க மாட்டீங்க. மாம்ச ரீதியில சார்ந்திருக்க மாட்டீங்க. அதனால உங்களை வெறுப்பாங்க. ஆனா நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உலகம் உங்களை விரட்டினாலும், உலகம் உங்களை துரத்தினாலும், உலகம் உங்களை தள்ளினாலும் உங்களை நோக்கி ஒரு கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறது. அதான் யாக்கோபின் தேவனுடைய கரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள வந்த உனக்கு நிறைவான பலனை கொடுப்பதற்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னை யார் தள்ளினாலும், உன்னை யார் வெறுத்தாலும் நீ சோர்ந்து போகாத. இந்த இயேசு உன்னை தள்ளுவதில்லை, இந்த இயேசு உன்னை புறக்கணிப்பதில்லை. இந்த இயேசுவுக்கு உனக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தில் இடம் இருக்குது மகளே. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், கடைசியில் இருக்கிற மகளே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மனுஷர்களுடைய இருதயத்தில், சொந்த பந்தங்களுடைய இருதயத்தில் உனக்கு இடமில்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் உனக்கென்று தன்னுடைய இருதயத்தில் இடம் வச்சிருக்கிறாரு. நீ அவருடைய இருதயத்தில் என்றைக்கு இருக்கிற, உன்னை அவர் வெறுக்க மாட்டாரு. அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில இந்த இயேசு உன் அருகில வருக விரும்புகிறாரு. உன் அருகில நெருக்கமா இருக்க விரும்புகிறாரு. பயப்படாது. மனிதர்கள் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லை.
இந்த உலகத்துல ஒரு பெரிய உறவு எதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தாய். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் அம்மா உன்னை மறந்தாலும் இந்த இயேசு உன்னை மறக்க மாட்டாரு. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஜனங்கள் உங்களை வெறுப்பது அது தேவ திட்டம். ஜனங்கள் உங்களை புறக்கணிப்பது தேவ சித்தம். அதை கண்டு நீங்க பதறாதீங்க. நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா தனிமையான ஒரு இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான், ஜாதிகளோடு கலந்திருக்க மாட்டான். ஏன் அவனோடு கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. தனிமைதான் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அந்த தனிமையில் இயேசு நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்க தனிமையா போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்களேன். உங்ககிட்ட பேசுவார். உங்ககிட்ட பேசுவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை தேற்றுவார். உங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் இருப்பவின் மேல இதயத்தை வைக்காத மனிதனை தேவன் தேடி வருகிறார். இன்னைக்கு நிறைய மக்கள் காசு பணம் வருவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் அவங்க காண்பித்த நெருக்கம் அதற்கு பின்பு இல்லை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, மனுஷர்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் காண்பித்த நெருக்கம் அதற்கு பின்பாக இல்லை. குறிப்பா சொல்றேன், பணம் கூடி போச்சுன்னா, சொத்து கூடி போச்சுன்னா, சம்பளம் கை நிறைய வாங்கிட்டா இயேசுவை மறந்துடுறாங்க. இயேசுவை எப்படி மாத்திடுறாங்க? இயேசுவின் இடத்துல அவங்க எப்படி காணப்படுறாங்கன்னா, ஒரு அமாவாசையை போல, ஒரு பௌர்ணமியை போல அவங்க மாறிடுறாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமினா எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அது மாதிரி தான் சர்ச்சுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? காசு காசு காசு. ஆனா இந்த சகையுவுக்கு நிறைய பணம் இருந்துச்சு. அவன் வாயில இருந்து சொல்றான், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேங்க. ஒன்னு அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா திரும்ப செலுத்துறேன்னு சொல்றான். ₹1 அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதுக்கு சமமா ₹4 கொடுக்கிறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவனிடத்துல பணம் இருந்துச்சு. பணம் இருந்துச்சுன்னா அவன் ஏங்க இயேசுவை தேடி வரணும்? அவன் ஏங்க மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கணும்? அவன் ஏங்க இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க துடிக்கணும்? வேதம் சொல்லுகிறதுங்க, அவனுடைய இருதயம் பணத்தின் மேல இல்ல, பணத்தை படைத்த, தன்னை படைத்த இயேசுவின் மேல இருந்தது. ஓ இருதயம் எதன் மேல இருக்கிறது? ஓ இருதயம் எதன் மேல இருக்கிறது? அதாவது பணம் புதுசா கிடைக்கு பாத்தீங்களா? அவனெல்லாம் பணம் கிடைச்ச உடனே அவனை பிடிக்கவே முடியாது, தரையிலே நிக்க மாட்டான். பரம்பரையா பணக்காரனா இருக்கிறவனுக்கு பணத்தினுடைய மதிப்பு ஒண்ணுமில்லாதது மாதிரி தான் அவனுக்கு தெரியும். ஒண்ணுமில்லாதான் நான் நினைப்பான். ஆனா அந்த புதுசா கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே தரையில் நிற்க மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான். பாஸ்டர் முன்னாடியெல்லாம் பாஸ்டரா தெரிவார், அதுக்கு பின்னாடி பார்த்தா போஸ்டரா தெரிவார். இது நிலையற்றது. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஒரு காலத்தில் பணக்காரனாக இருந்தவன் இன்னைக்கு கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கடன்காரனாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்தில் கடன்காரனாக இருந்தவன் கஞ்சிக்கு இல்லாதவன் இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதுதான் உலகம். காசை வச்சு இயேசுவை தீர்மானிக்காத. அது உனக்கு நிறையா தருவார், உன் மடி நிறையா தருவார், உன் பாக்கெட் நிறையா தருவார். ஆபிரகாமை போல உன்னை ஆசீர்வதிப்பார், செல்வ சீமானா மாற்றுவார். ஆனால் உன் இதயத்தை அதன் மேலே வைக்காத, உன் நம்பிக்கை அதன் மேலே வைக்காத.
நீ காசு மேல நம்பிக்கை வச்சீனா உன் இருதயம் தேவனை விட்டு விலகும். அது உன்னை சாபத்துக்குள்ள கொண்டு போயிடும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 17:5 அதைத்தான் சொல்லுகிறது வேதம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல நம்பி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன், எடுத்து பாருங்களேன், வாசிங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து, மாம்சமானதை தன் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். விலகுகிறது சரீரம் அல்ல சிஸ்டர், விலகுகிறது சரீரம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விலகுகிறது சரீரம் இல்ல. அந்த விசுவாசி வரும் சர்ச்சுக்கு, அமாவாசை போல வரும், பௌர்ணமி போல வரும், சூரியன் மாதிரி வராது, அமாவாசை மாதிரி வரும், பௌர்ணமி மாதிரி வரும், அடிக்கடி வரும், எப்பயாவது ஒரு தடவை வரும். ஏன்னா சரீரம் விலகல. எது விலகிருச்சு சொல்லுங்க? இருதயம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மாமிசமானதை பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதுக்கு பிறகு சாபம் வந்துடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆசீர்வாதம் வர்றதுக்கு பதிலா, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆசீர்வாதம் வர்றதுக்கு பதிலா காசு மேல நம்பிக்கை வச்சு, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவருக்கு முன்னாடி ஆராதனைக்கு முன்னாடி மீசைய முறுக்குனா ஆண்டவர் உனக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருவாரு. சாபம் வந்துடும், சாபம். அதனாலதான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். சரீரம் பெருசா இருந்தாலும், நீ கலையெல்லாம் கத்திருந்தாலும், சண்டை போடுறதுல எல்லாம் தேர்ச்சியா இருந்தாலும், உனக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருந்தாலும், உனக்கு நிறைய அறிவு இருந்தாலும், நீ நல்லா படிக்கிற மகளா இருந்தாலும், அதன் மேல உன் நம்பிக்கை வைக்காத. அது உன் இருதயத்தை தேவனை விட்டு விலக்கிறோம். இதெல்லாம் உனக்கு தந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தருக்கு பயன்படுத்து. சகோதரா, கர்த்தரிடத்துல உன் முரட்டுத்தனத்தை காமிக்காத. உன்னை வீழ்த்துறதுக்கு பெரிய ஆளை கொண்டு வர மாட்டாரு, ஒரு சின்ன பையன் தாவீதை கொண்டு வந்து உன்னை வீழ்த்தி விட்டுருவாரு. கோலியாத்து அப்படித்தான் கர்த்தர்ட்ட தன்னுடைய மாமிசத்தை காமிச்சான். நான் சிறு வயதுல யுத்த வீரம்னு. அவனை வீழ்த்துறதுக்கு ராணுவத்தை பயன்படுத்தல. 17 வயசு சிறுவன் வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான்ல, அவனை கொண்டு வந்து ஒரு சின்ன கூழாங்கல்களை வச்சு வீழ்த்தி காமிச்சிட்டாரு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. உன் மாமிசத்து மேல, உன் மாமிச பயத்து மேல நம்பிக்கை வைக்காத. நான் இளமையா இருக்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு. ஆண்டவர் உன்னை வீழ்த்துறதுக்கு ஒரு நாள் போதாது. ஆவியானவர் உன்னை நேசிக்கிறாரு. அதனாலதான் உன் வண்டி இதுவரைக்கும் ஓடுகிறது. உனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறாரு. என் மகன் எனக்கு வேணும்னு உனக்காக காத்திருக்கிறாரு. நிச்சயமாக ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னை பெருகவே பெருக பண்ணுவாரு. ஆண்டவருடைய ரட்சிப்பு உன்னிடத்துல வந்து சேரும். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்களேன். நான் சொல்றது மனசுக்குள்ள போகுதா? எத்தனை பேருக்குள்ள போகுது? இருதயத்துக்குள்ள போகுதா? உன்கிட்ட இருக்கிறவைகள் மேல நம்பிக்கை வைக்காத, உன் இதயத்தை வைக்காது. உன் இனஜன பந்துகள் மேல உன் இருதயத்தை வைக்காது, நேசத்தை வைக்காது. இயேசு மேல வை, காசு மேல வைக்காது, உன் சரீரத்தின் மேல வைக்காது, உன் அழகின் மேல வைக்காது, உன்னுடைய அறிவின் மேல வைக்காது, உன் வேலையின் மேல வைக்காது. அதெல்லாம் ஏசப்பா உனக்கு தந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்குள்ள நீ அதை அனுபவி. ஆனா சகை மாதிரி இயேசுவின் மேல இருதயத்தை வை. ஆமென். கைகள் தலையிலே சொல்லுவோமா? கடைசியாக ஒன்றை மட்டும் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நான் கேட்கிறேன், நல்லா நிமிர்ந்து பாருங்களேன், நல்லா நிமிர்ந்து. உங்களை பார்த்து ஆண்டவரே உன் வீட்டில் தங்கணும், உன் வீட்டில் கூட்ட வைக்கணும், உன் வீட்டில் ஒரு சண்டேஸ் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் உங்கள் பதில் என்ன இருக்கும்? ஒன்று விடுவீங்க, வேண்டாம் வெறுப்பாக விடுவீங்க, அல்லது அடுத்த வாரம் வச்சுக்கலாம்,
மெனக்கிட்டு வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த வாரம் உங்கள் வீட்டில் கூட்ட வச்சுருவோமான்னு. வேண்டாம் வேண்டாம், அடுத்த வாரம் வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா உங்கள் இருதயத்தை எதன் மேலே வச்சுருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு மேலே வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டை கொடுக்க மாட்டீங்க. ஆளுங்க வந்து அழுக்காக்கிடுவாங்க, போர்வையெல்லாம் விரிக்கணும், பாயெல்லாம் விரிக்கணும், அழுக்காயிரும். அதனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் சகை எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் வீடு எப்படி இருந்திருக்கும் பிரதர்? உங்கள் வீடு என் வீடு மாதிரி இருந்திருக்குமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், உங்கள் வீடு என் வீடு மாதிரி இருந்திருக்குமா? அவன் பெரிய பணக்காரன், பெரிய தலைவன், ஆள் தான் கொள்ளலாம், பணத்தில் வில்லை நிறையா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வீட்டுக்கு வாரம்னோடனே வேண்டாம்னு சொன்னானா? ஆண்டவரே இங்கேயே முடிச்சுக்குங்க ஏசப்பா, வீட்டு வரைக்கெல்லாம் வேண்டாம், நான் தான் உங்களை பார்த்துட்டேனே அப்படின்ட்டு அவன் சாக்கு போக்கு சொல்லியிருந்தா ரட்சிப்பு இழந்திருப்பான், ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான். ஆனால் அவன் அப்படி அல்ல, தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு கொடுத்தான். தன்னுடைய வீடு தான் அவனுடைய இருதயம், அந்த வீட்டை தேவனுக்கு கொடுத்தான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயமாக எது இருக்குது? உங்களுடைய வாகனமாக இருக்கலாம், அல்லது உங்கள் சரீரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுடைய இருதயமாக இருக்கலாம். அதை ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு தானே, ஆண்டவருக்கு தானே நீங்கள் வாட்டில் கொடுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு அதை தர மாட்டாரு, அதை விட பெருசா தருவாரு. கைத்தட்டு வராதுங்க. நீங்க யோசிக்கிறீங்க, நாங்க ஆண்டவருக்காக 10 பைசா தர மாட்டோம், எங்களிடத்துல போய் இருதயத்தை கேட்குறீங்களே அப்படின்னு. உங்களுக்கு ஆசீர்வாதம் தூரமா இருக்கிறதுக்கும் ரட்சிப்பு தூரமா இருக்கிறதுக்கும் காரணம் தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏசப்பாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன தருவார்? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தருவார்னு கேளுங்களேன். என்ன தருவார் பிரதர்? என்ன தருவார்? என்ன தருவார்? எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்குறோமோ அதை அப்படியே பெருக்கி தருவார். அப்படியெல்லாம் தர மாட்டார். நீங்கள் காசுக்கு காசு கொடுக்க மாட்டார். அவர் வட்டி கடைக்காரர் கிடையாது. அப்படி எங்கிட்ட ஒரு பெருக்கல் போட்டு இந்த 5000 வச்சுக்கோ அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறது எதுக்கு தெரியுமா? நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. உங்களிடத்துல கேட்குறது எதுக்கு தெரியுமா? உங்களிடத்துல விலை மதிப்பற்ற ஒன்றை வாங்கிட்டு இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு தருவார். நீங்கள்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் உங்கள் வாழ்க்கையில் வாலிபத்தில் சுதந்திரிக்க முடியலை, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியலை. கொடுமைகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு காலத்தில் கொடுக்குற இருதயம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுத்தேனா, உன் இருதயத்தை எதன் மேலே வச்சிருக்கிறோ அதை கொடுத்தேனா, ஆண்டவர் உனக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னென்னா வாழ்க்கை தருவார், நல்ல வாழ்க்கை தருவார். வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கும்படி நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார். ரெபெக்காளுக்கு ஆண்டவர் கொடுத்த மாப்பிள்ளை அப்பனை விட சூப்பர், பிள்ளையை விட சூப்பர், ஆபிரகாமை விட சூப்பர், யாக்கோபை விட சூப்பர். ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போயிருக்கும் பொழுது வயல்வெளியில் போய் தியானம் பண்ணி கொண்டிருந்த மனுஷன், மனைவிக்கு குழந்தை பிறக்க லேட்டானோடனே மனைவிக்காக ஜெபம் பண்ணி குழந்தைய கொண்டு வந்த மனுஷன் ஈசாக்கு. இந்த ரெபெக்காள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருந்தாள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொடுக்கிறவளாக இருந்தாள். ஆபிரகாமனுடைய வீட்டு வேலைக்காரன் எலியேசர் பெண்ணு பார்ப்பதற்காக ஆபிரகாமனுடைய உறவினிடத்தில் போகிறான். அங்கே போகும்பொழுது ஊருக்கு வெளியே ஒரு துறவு இருக்கிறது. அந்த துறவில் தான் எல்லா பெண்களும் தண்ணி எடுக்க வருவாங்க. அப்போ அங்கே தன்னுடைய எஜமானுக்கு ஒரு மனைவியை செலக்ட் பண்ணணும்னு அங்கே காத்திருக்கிறான். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் என் எஜமானுக்கு ஒரு பொண்ணை தேடுறேன், இந்த துறவில் தண்ணி எடுக்கிறவர் வருகிற பெண்கள் இடத்துல எனக்கும் தண்ணி கேட்பேன், அவள் எனக்கு தண்ணி கொடுத்துட்டு என் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்க்கணும், அவளை தான் நான் எஜமானுக்கு நீர் தருகிற மனைவியாய் தருகிறீர் என்று நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கண்ணை முடிக்கிறாரு. ரெபெக்காள் குடத்தை தூக்கிட்டு வருகிறாள். அவள் வரும் பொழுது
அவர் அமைதியாக இருக்கிறாரு. அவள் இறங்கி போய் தண்ணியை மொந்துட்டு மேலே கொண்டு வரும் பொழுது தாகத்துக்கு கொடுன்னு கேட்குறாரு. தண்ணி கொடுக்குறா, குடத்தை சாய்க்கிறா. அதுக்கு பிறகு உள்ளே போய் போய் இறங்கி இறங்கி ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறாள். ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கவே முடியாது. நீங்கள்லாம் கோவப்பட்டு குடத்தை எறிஞ்சிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவள் எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குறா. ஒரு ஒட்டகம் பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் தண்ணி குடிக்கும். 10 ஒட்டகம், அப்போ எத்தனாயிரம் லிட்டருன்னு பார்த்துக்கோங்களேன். அல்லேலூயா. கொடுக்கிற பெண் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாள். நீங்கள்லாம் சர்ச்சில் ரொம்ப பிசினித்தனம் பண்ணுறீங்க. சர்ச்சில் ரொம்ப பிசினித்தனம் பண்ணுறீங்க. 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க, 600 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க. ஆனால் சர்ச்சு காணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய்க்கு மேலே உங்களால் போடுறதுக்கு மனசு இல்லை. இல்லாமைனால அல்ல, உங்களுக்கு கொடுப்பதற்கு மனசு இல்லை. நான் கேட்குறேன், உனக்கு தேவனுக்கு கொடுக்க மனசு இல்லை, தேவன் எப்படி உனக்கு கொடுப்பாரு? உன் பக்கத்தில் எப்படி வருவார்? உன்னை எப்படி நெருங்கி வருவார்? பாட்டு பாடுனா கொடுத்துருவாரா? ஈசாக்க போல என்ன ஆசீர்வதினா ஆசீர்வச்சிருவாரா? நீ விதைச்சதை தானே அறுப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல அந்த 10 ரூபாயை மாத்துங்க. அப்படி சொல்லுங்க. கழுகுமலையில் கொஞ்சம் ஜனங்கள் தான், கோவில்பட்டியில் கொஞ்சம் ஜனங்கள் தான், ஆனால் தாயல்பட்டியில் நிறைய ஜனங்கள். ஆனால் அங்கே வருகிற காணிக்கன் அளவு கூட இங்கே வராது. அவ்வளவு பரிதாபம். மக்களுக்கு கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அல்லேலூயா. 10 ரூபாயை முதல்ல நீ மாற்று. 10 ரூபாயை நீ மாற்றாம ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசுநாதருக்கு நீ சாப்பாடு கொடுக்குற மகளா அல்லது டீ கொடுக்குற மகளா? ஆண்டவர் கேட்குறாரு. பக்கத்தில் பார்த்துக்கணுங்களேன். இயேசுநாதர் உங்கள் வீட்டுக்கு வந்தா, நீங்கள் அவருடைய வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்குறவங்களா டீ கொடுக்குறவங்களா? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா டீ கொடுக்குறவங்க. ஆனால் ஒரு 50 ரூபாயாவது காணிக்க போட்டிங்கன்னா சாப்பாடு கொடுக்குறவங்க. அல்லேலூயா. சாப்பாடு கொடுத்தா அதுக்கு தக்கன ஆசீர்வாதம், டீ கொடுத்தா அதுக்கு தக்கன ஆசீர்வாதம். அதாவதுங்க, நம்ம கொடுக்கறது தேவன் மேலே நம்பிக்கைங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்களேன். நம்ம கொடுக்கறது தேவனுடைய நம்பிக்கை. நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருமானம் எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு தாராளமாக கொடுக்குறவங்களா இருக்கணும். குறிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் இருதயமாக இருக்குது பாருங்களேன், அதை தேவனுக்கு கொடுத்து பாருங்களேன். உங்கள் பிள்ளை உங்களுக்கு இருதயமாக இருக்கா? அதை கர்த்தர் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாகனம் உங்களுக்கு இருதயமாக இருக்குதா? அதை கர்த்தர் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு போர்வையெல்லாம் கர்த்தர் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி அளிங்களேன். வீட்டை திறந்து கொடுங்களேன். என் வீடு கர்த்தருடைய வீடாகட்டும் அப்படி சொல்லி திறந்து கொடுங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், ஏசப்பா உங்களிடத்துல விட்டு தூரம் போக மாட்டார். உங்களிடத்துல நெருங்கி 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 வருவார். அல்லேலூயா. தெசலோனிக்க சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிருங்களேன். 2 கொரிந்தியர் 8 2வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும், கொடிய ஒன்று சோதனை, இன்னொன்று கொடிய தரித்திரம். சாதாரண தரித்திரம் அல்ல. எப்படிப்பட்ட தரித்திரம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அட்டை தரித்திரம் பாங்களே, கொடூர தரித்திரம், கஞ்சிக்கு வழியே இல்லாத தரித்திரம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தெசலோனிக்க சபை. பின்னாடி உள்ளவங்க அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். எல்லாருமே வாசிங்களேன் அந்த வசனத்தை. பைபிள் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேர் எடுத்து வாசிங்களேன். தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். உன் வாழ்க்கையில
தலைகீழாக மாறினாலும் கர்த்தருக்கு பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட ஏசப்பா அவன் வீட்டுக்கு நெருங்கி வந்து ஈசாக்குக்கு 100 மடங்கு மாதிரி உனக்கும் 100 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் உன் தயாளத்தை வயிற்றுக்கு காட்டுற, பிள்ளைகளுக்கு காட்டுற, உறவினர்களுக்கு காட்டுற, எல்லாத்துக்கும் காட்டுற. ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் உன்னுடைய பிசினித்தனத்தை காட்டுற. உன் வயிற்றுக்கு காட்டுற. ஃப்ரைட் ரைஸ் 1000 ரூபா சொன்னாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். சில்லி சிக்கன், தந்தூரி சிக்கன், என்னென்ன சிக்கன் இருக்கு, லாலிபப்பு, கோழிப்பப்பு, பிரியாணி. ஹோட்டலுக்கு போனால் பணத்தையே பார்க்கறது கிடையாது. அவன் 1000 ரூபா பில்லு போட்டு கொண்டு வந்தாலும் அவனுக்கு 10 ரூபா கொடுக்க. ஆனால் அந்த டிப்ஸை தான் இங்கே போடுற. நீ 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு 10 ரூபா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிச்சைக்காரன் அவங்களுக்கு பரிமாறுறாங்களா? ஏங்க உங்களுக்கெல்லாம் ஒரு மனச்சாட்சி இருந்தால் 3 மணி நேரம் ஆராதனையில் உட்காந்துருக்கீங்க, 3 மணி நேரம் பாடல் கேட்குறீங்க, ஆராதனையில் அவருடைய பிரசனத்தை உணர்றீங்க, அவருடைய வார்த்தையை அனுபவிக்கிறீங்க. இந்த வாரம் முழுவதும் இப்போ பைபிள் ஸ்டடி நடத்தணும், பாஸ்டிங் பிரேயர் நடத்தணும், இப்படி வாரம் முழுவதும் உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோங்க. எங்களுக்கு வெகுமதியாக, கர்த்தருக்கு வெகுமதியாக 10 ரூபா கொடுத்தா மனச்சாட்சி இருக்குதாங்க? சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்துங்களேன், மனச்சாட்சி இருக்குதாங்க? உங்களுக்கு வாரம் முழுதும் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து போமான்னா மூஞ்சில் விட்டெறிஞ்சிட மாட்டீங்க? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மனச்சாட்சி இல்லாத மனுஷன் பக்கத்தில் அவர் வருவாரா? அவர் தயாள பிரபுங்க. அவர் உயிரையே கொடுத்தாரு, கடைசி சொட்டு உதிரத்தை கூட கொடுத்து நம்மளை நேசிச்சவருங்க. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ சகை மாதிரி சந்தோஷமா ஆண்டவர் உன்னோட இடத்துல கேட்டதை நீ கொடுத்தீனா அவர் உன்னிடத்துல நெருங்கி வருவாரு. இல்லைன்னா அவர் உன்னை சந்தித்த இடத்தோடு முடிஞ்சு போயிடும். அந்த மரத்திலிருந்து இறங்கி வேண்டாம் ஆண்டவரே இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த சந்திப்பு முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தை வச்சிருந்த வீட்டை ஆண்டவருக்கு கொடுத்து, இயேசுதான் என்னுடைய இருதயம்னு நிரூபிச்சு காமிச்சான். கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நீயும் உன் இருதயமா எதை வச்சிருக்கிற அதை இயேசுவுக்கு கொடுத்து பாரு. இயேசு உன்னிடத்துல கேட்கிறத இல்லைன்னு முகம் கோணாத, இயேசுவுக்கு கொடுத்து பாரு. நிச்சயமா சொல்றேன், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. இது உண்மைங்க. சகைவை ஆசீர்வதித்தது மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பார். தன்னுடைய குமாரனை ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கேட்ட பொழுது அதை கொடுத்தான். குமாரனை ஆண்டவர் எதுக்கு கேட்டார் தெரியுமா? அதை விட மேலான ஒரு பெரிய சந்ததி அவனுக்கு தரணும்னு தான் ஆண்டவர் குமாரனை கேட்டார். உன்னிடத்துல உன்னை கேட்கிறார்னா எதுக்கு தெரியுமா? இதை விட மேலானது உனக்கு தரணும் ஆண்டவர். உலகம் கொடுக்க முடியாததை உனக்கு தரணும். அவரால் மட்டும் கொடுக்க முடிகிற ஒரு வாழ்க்கையை, ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் உன்னிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவரை புரிந்து கொள், ஆண்டவரை சந்தேகப்படாது, ஆண்டவரை மட்டுப்படுத்தாது, ஆண்டவருக்கு முன்னாடி உன்னுடைய பிசினித்தனத்தை காமிக்காதே, ஆண்டவருக்கு முன்னாடி உன்னுடைய தயாள இருதயத்தை காமிச்சு இன்னும் உயரு, இன்னும் மேன்மையட, இன்னும் ஆசீர்வதிக்கப்படு. இன்னைக்கு உலகத்து மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க கடல்ல தான் பெருகிக்கிட்டு இருக்காங்க. கடல் மாதிரி கடன் பெருகுகிறது. இன்னைக்கு எழுந்திருக்க முடியுதா உன்னால? உன் வறுமை மாறுதா? நீ ஒரு கடையை வச்சு நான் மூடுற, அவன் ஒரு கடையை வச்சோம்னா இன்னொரு இடத்துல பிராஞ்சு துறக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் தான். கர்த்தருக்கு முன்னாடி இருதயத்தை பூட்டாத. வீட்டுக்கு வாரம்னு சொன்னா வேண்டான்னு சொல்லாத. வாங்க ஆண்டவர்னு கேட்டுட்டாருன்னா மாட்டேன்னு சொல்லாத. எஸ் வாங்கன்னு சொல்லிப்பாரு. உன் வீடு ரட்சிப்பின் வீடா மாறும், உன் வீடு பிளஸ்ஸிங் வீடா மாறும், உன் வீடு தேவனுடைய வீடாக மாறும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 4 காரியம் சொன்னேன். இருதயத்தில் நெருங்கின மனிதன், மனிதர்களின் இதயத்தில் இடம் பெறாத மனிதன், தன்னிடத்தில் இருப்பவின் மேல இதயத்தை வைக்காத மனிதன், 4வது தேவன் கேட்டதை கொடுக்கும் மனிதன். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களா, தேவன் கேட்டதை கொடுக்கும் மனிதன்.
அது இருதயமா இருந்தாலும் இருதயத்துக்குரியதா இருந்தாலும் அதை கொடுக்கிற மனிதன் அவன் தாங்க தேவன் நெருங்கும் மனிதன். நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கையை தட்டி இயேசுவே முழங்கால் படியிடுவீங்களா? இந்த கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமா தேவன் உங்களிடத்துல பேசினாரா? சகை மாறி என்னையும் தேவன் நெருங்கி வரணும்னா உங்க 2 கைகளை உயர்த்தி என்கிட்ட நெருங்கி வாங்க ஏசப்பான்னு கேளுங்க. விளையாட்டுக்கல்ல சகோதரியே, உன்னை நேசித்து இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார் உனக்கு முன்னாடி. எந்திரிச்சு போகாதீங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விளையாட்டா நினைக்காதே. பல மக்கள் அவரை நேசித்து விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஒரு குள்ளமான மனுஷன், பாவின்னு தள்ளப்பட்ட மனுஷன், சபிக்கப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே. நீ ஆசீர்வதிக்கப்படணும்ல, உன்னை நெருங்கணும்னு வர்றாரு. நீ ஒப்பு கொடுப்பியா? எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? பேசுங்களா, அப்பாட்ட பேசுங்களா. வாலிப தம்பி, இருதயத்தின் அளவுல நெருங்குவியா? உன் இருதயம் அவரிடத்துல நெருங்குமா? ஓ, நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Glory to God. Glory to God. நல்ல அந்நிய பாஷை பேசு. நன்றி இயேசுவா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் அழைத்துக் கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மேல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. உமக்கு சாட்சியா நிறுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். தேவன் நெருங்கி வருகிற மனுஷனாய் மனுஷியாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.